நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது, கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றங்களை தரப்போகின்றன, எந்தெந்த விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நவ கிரகங்கள் ஒரு ஒரு ராசியில் அமர்ந்திருப்பாங்க. அந்த ராசியின் அமைப்பு அவர்கள் அமர்ந்த செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம கோச்சார ரீதியான பலன்கள் தெளிவாக எடுத்து கொடுத்துக்கிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசியான 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும் அக்டோபர் மாதம் துவக்கத்தில் செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும், சூரிய பகவான் கன்னி ராசியிலும், புதன் பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருப்பார். துவக்கத்தில் புதன் பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் துலாம் ராசியில் அமர்ந்திருப்பார். குரு பகவான் வக்ர நிலையில் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி மதியத்துக்கு மேலே குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா ரிஷபத்திலேயே வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார். அதே போல் சனி பகவானும் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார். கேது பகவான் கன்னி ராசியிலும், ராகு பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருப்பார்கள். ஸோ இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், கோச்சார ரீதியான பலன்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பலன்களானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் நமது மீனராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல இடங்களில் தேடி கண்டுபிடிக்க முடியல, தனக்கு தேவையான ஒரு வரனை தேடி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்க நமது மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பாக இந்த மாதம் இருக்க போகிறது. அதே போல் கொஞ்சம் ஸ்லோவாகவே செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. எந்த விஷயத்தினாலும் கொஞ்சம் நிதானம் வேணும், கொஞ்சம் இப்போ மனசுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுறுசுறுப்பை அதிகப்படுத்தும். கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும். எதை செய்யணும்னாலும் கொஞ்சம் ஸ்பீடாக செய்வீங்க. பழைய ஒரு சுறுசுறுப்பும் ஆற்றலும் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகள் மூலமாக நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அவங்க நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைச்சு உங்களை லாக் பண்ணுவாங்க. இதை விட்டு வெளியே வரமாட்டோமாங்கிற ஒரு கவலையும் வருத்தமும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த நிலையிலிருந்து மாறி உங்களுடைய எதிரிக்கான சரியான பதிலடியை நீங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போது. அதேபோல் உங்களுடைய மனைவியின் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். உங்கள் மனைவி வீட்டிலேருந்து ஒரு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உதவி செய்வதற்கான வாய்ப்பு, அல்லது உங்கள் மனைவி பொருளாதாரத்தை சேமித்து வச்சு உங்களுக்கு கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்பாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 2வது திருமணத்துக்காக காத்திருக்கும் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு 2வது திருமணம் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க, அரசாங்க வேலை கிடைப்பதில் ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உறுதியாக வருத்தப்பட தேவையில்லை. இந்த மாதம் உங்களுடைய அரசாங்க வேலைக்கான முயற்சியில் ஒரு நல்ல மாற்றம் உண்டு. கம்ப்யூட்டர் மற்றும் கணிதம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்கும் நமது மீனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வாங்குகிற வருமானத்தை விட அடுத்த கட்ட எதிர்பார்க்குற ஒரு வருமானம் உங்களுக்கு பதவி உயர்வு மூலமாக மற்றும் உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு பொருளாதார ரீதியான சூழ்நிலையிலும் நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பாங்க. பொருளாதாரம் நல்ல முன்னேறும் என்பது கோச்சார ரீதியான கிரகத்துடைய செயல்பாடாக கருதப்படுகின்றன. உங்களுடைய மனசுக்கு ஏற்றவாறு உங்களுடைய மன வாழ்க்கையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கப் போகிறது என பார்க்கிறோம். இந்த மாதத்தில் அதிகமான சந்தோஷங்களும்
சில விஷயங்களில் கவனத்தையும் நீங்கள் நிலைநாட்ட வேண்டிய கட்டாயம் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன. குரு வக்கர பயிற்சி ஆவது மூலமாக, வக்கர நிலை ஆவது மூலமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. ஸோ அந்த சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் குரு வக்கர பயிற்சி வீடியோ மீன ராசிக்கு போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வக்கர பயிற்சி மூலமாக ஏற்படும் நன்மைகள், முன்னேற்றங்கள், எல்லா விஷயங்களும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாம். அதனால் மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உறுதியாக நல்ல மாற்றம் ஏற்படும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயணங்களில், அதாவது வெளியூர் பயணங்களில் போகும்போது, வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அவசரப்படாமல் நிதானமாக செய்யுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட முன்னெச்சரிக்கை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதேபோல் வீண் விரைவு செலவுகளை தவிர்த்துருங்க. தேவையில்லாத வீண் விரைவு செலவுகள் செஞ்சு அதன் மூலமாக ஒரு சின்ன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. ஸோ வீண் விரைவு செலவுகளை சந்திச்சுங்க. கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2024 ஏப்ரல் மாதம் முதலே உங்களுக்கு நம்மளுடைய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. மனசு அலைபாய்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை எப்படியாவது செஞ்சுருவோம்னு நினச்சாலும் அதில் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த நிலையிலிருந்து மாறப்போகுது. கோச்சார ரீதியான கிரகங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கவனமாக இருந்து சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா உறுதியாக கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காது என்பது உண்மை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, வாராகி அம்மன் வழிபாடை மனதார பின்பற்றுபவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளிமயமான சூழ்நிலைகள், ஒளிமயமான எதிர்காலம் உண்டு என்பதை கூறிக்கொள். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். உங்களுடைய ராசி ரீதியாக உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ இந்த பொது பலனானது குறைந்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் 20-30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, ஐயா நீங்கள் அப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க சார், நீங்கள் பயங்கரமாக முன்னேற்றம் வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு நிறைய நேர்கள் நமக்கு தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறாங்க. தப்பு இல்லைங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இது பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு தற்போது நடக்கும் தசாபுத்தி என்ன, நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய நட்சத்திர ரீதியாக என்ன தசாபுத்தியில் எந்த செயல்பாடுகளில் நீங்கள் பிறந்தீங்க, இப்போ உங்களுடைய லக்ன ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் என்ன மாதிரி நடந்திருக்கும், அதே போல் எதிர்காலங்கள் என்ன மாதிரி நடக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மிக தெளிவாக உங்களுடைய ஜாதக ரீதியான முழு பலன்கள் தெரிவிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஜாதகமே இல்லை, எங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா, வாழ்க்கையில் நாங்கள் போராட்டத்தை மட்டுமே சந்திச்சுக்கிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தால் போதும். மேபி அதுவுமே தெரியலன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்களை வைத்தும் மற்றும் பிரசன ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும். நீங்களும் உறுதியாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பினீங்கன்னா மிக தெளிவாக உங்களுக்கு எதிர்கால பலன்களை கூற நான் காத்திருக்கிறேன். நேர்களே, அதே போல் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, தங்களுடைய எதிர்காலத்தை, தங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ, அவர்கள் உறுதியாக நம்மளை தொடர்பு கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த வகுப்பானது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கப்படும். ஜூம் மீட்டிங் மூலமாக தினமும் 1 மணி நேரம் என்ற கணக்கில் உங்களுக்கு கிளாஸ் சொல்லிக் கொடுக்கப்படும். எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள்
ஜாதகத்தை மிக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். அதற்கான கால அளவு நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குனா போதுங்க. இது பெண்களும் கற்றுக்கொள்கிறார்கள், ஆண்களும் கற்றுக்கொள்ளலாம். யார் விருப்பப்படுகிறார்களோ இளைஞர்கள்லேருந்து யாருனாலும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு கற்றுத்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். கற்றுக்கொள்ள விருப்பப்பட்டவர்கள் உறுதியாக தொடர்பு கொள்ளுங்கள். கிளாஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். நீங்கள் அந்த குழுவில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லப்படும். ஓகேவா? இதுவரை நம்மளுடைய ஜோதிட பலன்களையும் மற்றும் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மிக பொறுமையாக பார்த்து கொண்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை நமது யூடியூப் சேனலுக்கு தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.